ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் வருகிற 14 ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகிற கூலி படத்தோட ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதோட பிரேக் டவுனை தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரேக் டவுன்லாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த வீடியோவை பற்றி, அந்த ட்ரெய்லரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெய்லரை பார்த்த உடனே என்னோடய இம்ப்ரெஷன் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்குறதுக்கே எனக்கு படம் முடிஞ்சிரும் போல் தெரியுது. ஏன்னா அவ்வளோ பேர் உள்ளே எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இதே மாதிரி தான் வந்துட்டு விக்ரம் படம் பார்த்தப்போ எனக்கு அப்படி தான் தோணுச்சு. விக்ரம் படத்தில் ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சார் தான் இருப்பார். அவரோட கேரக்டரைசேஷனை பற்றி அந்த வீடியோவே வந்து பார்த்திங்க, அந்த படத்தில் அந்த லென்த்தே பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் 15-20 மினிட்ஸ் அவர் மட்டும்தான் அதில் இருப்பார். அவரோட கேரக்டரைசேஷன் என்ன, அவரோட என்விரான்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தான் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் ரஜினி சார், நாகார்ஜுனா சார், அமீர் கான் இருக்கார், அதுக்கப்புறம் உபேந்திரா சார் இருக்கார். ஸோ இப்படி அதை நம்ம மலையாளத்துலேருந்து எல்லாத்துலேருந்தும் ஒருத்தவங்களை எடுத்து போட்டு வச்சுட்டாங்க. மேபி இது வந்துட்டு கதைக்கான கேரக்டருக்காக மாற்றி வச்சுருக்குறாங்களா, இல்லை அங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணால் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஐ ஹாவ் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஆன் லோகேஷ் கனகராஜ். ஓகே, ஏன் அப்படின்னா எனக்கு ஸ்டில் ஐ ரிமெம்பர் தட் என்னடா இவன் கூலி படத்தை பற்றி பேச சொன்னால் இவன் வந்துட்டு மற்ற படத்தை பற்றியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஸ்டில் நான் ஜஸ்ட் ஒரு இம்ப்ரெஷனை பற்றி தான் நான் சொல்கிறேன். என்னென்னா அவரோட படம் மாநகரம் படம், நான் ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு நான் ஃபீனிக்ஸ் மாலை தான் பார்த்தேன் நினைக்கிறேன். ஃபீனிக்ஸ் மாலை இல்லை, மாயாஜால தான் பார்த்தேன். ஓகே, ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் என்விரான்மெண்ட். ஓகே, படம் முடிஞ்சோடனே டேய் அந்த கிளைமேக்ஸ் டேய் இங்கே யாரா சக்தியோ ஏதோ ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த யாருன்னு, அந்த கேரக்டர் யாருன்னு சொல்லி கேட்குறப்போ இவங்க 2 பேரும் அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பி இப்படி நிற்பாங்க. முடிஞ்ச உடனே என்டையர் தேட்டரே வந்துட்டு கிளாப்ஸு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. லைக் வந்துட்டு ஹீரோயிசம் வந்துட்டு ஃபைட் பண்ணி அடிச்சு 4 பேர்த்த பறக்க விட்டுறது அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படி பெரிய அப்யூசிவான வேர்ட்ஸும் அதில் இருக்காது. பெருசாக இருக்கும், லைட்டாக இருக்கும். பட் அந்த எக்ஸ்ப்ளோஷன் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அப்படி இருந்தப்போயே பயங்கரமான ஒரு ஹிட்டு கொடுக்க முடியும். பியூர்லி அந்த கேரக்டரை நம்பி மட்டுமே அந்த கதை போயிருக்கும். அப்படி இருந்தவர் என்னை கேட்டால் இப்போ வரைக்கும் அவரோட பெஸ்ட்டு ஒர்க்கு நான் அதை தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இவர் இந்த கைதின்னு ஒரு படம் பண்ணார். அங்கேருந்து தான் இவர் ஏன் அவர் ஆக்சுவலாக எப்போ மறுபடியும் நான் இன்னொன்று என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எங்களுக்கு வந்துட்டு பார்ட் 2 தேவை இல்லைப்பா. எல்லா படத்துக்கும் எங்களுக்கு பார்ட் 2லாம் வேணாம். நீங்கள் சிங்கிள் பார்ட் எடுத்து அந்த பாட்டை நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பார்ட் 2 சொல்லி கதை பெருசாக இருக்க நீங்கள் நீங்கள் அதுக்காக நீங்கள் வேலை செஞ்சு மெயின் ஸ்டோரியிலலாம் நிறைய பேர் கோட்டை விட்டுறாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இந்த படத்தை பார்த்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் ட்ரெய்லர்லேயே தெரியுது. ப்ரொடக்ஷன் கம்பெனி யாரும் நமக்கு தெரியும், நம்ம ஃபேவரெட் தான். ஓகே, ஸோ அவ்வளோ பயங்கரமான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை வச்சு அவங்க பண்ணுறதுனால அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டக்குன்னு எனக்கு கைதிக்கு போயிடுச்சு. கைதியில் அர்ஜுன் தாஸ் சொல்லுவார் இல்லையா, லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா எனக்கு உன்னை குடிச்சிட்டு வரங்க. அதே மாதிரி அவர் சோபின் அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரே ஒரு கூலி தான் வேணும் அப்படி சொல்லி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த சரௌண்டிங்காக இருக்கட்டும், திரும்ப திரும்ப இவர் எடுத்த படத்தையே தான் திரும்ப திரும்ப காட்டுது. எனக்கு அதுவே கொஞ்சம் லைட்டாக எனக்கு ஒட்டலை. பட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா படம் ட்ரெய்லர் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3 மினிட்ஸ்க்கு மேலே இருக்குது. ஓகே, 3 மினிட்ஸ் மேலே இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா ரஜினி சார் பேசுகிறதே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுது. அப்போ தான் அவர் அந்த ட்ரெய்லரில் பேசுகிறாரே எப்படி சூப்பர் அப்படி சொல்லி பேசுகிறாரு. ஓகே, அது வரைக்கும் அவர் பேசலை. ஏன்னா அப்போ பார்த்துக்கோங்க, அதை தான் நான் எனக்கு அதுக்கு தான் எனக்கு பயமாயிடுச்சு. இப்போது ஏன்னா ஃபஸ்ட்டு சோபின் வராரு, அதுக்கப்புறம் நாகார்ஜுனா வராரு, அப்புறம் அமீர் கான் வராரு, அப்புறம் உபேந்திரா வராரு. இப்படி வரிசையாக ஒருத்தவங்களா அதுதான் சொல்கிறேன். இப்படி நீங்கள் நிறைய இம்பார்ட்டண்ட்டான பெரிய நீங்கள் ஸ்டார்ஸை நீங்கள் ஒரு படத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காகவே நீங்கள் ஒரு சில சீன்ஸுக்கு அதெல்லாம் எழுதி கொண்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடும். ஏன்னா நம்மளோட நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு, சவுத் இந்தியாவாக இருக்கட்டும், நார்த் இந்தியாவாக இருக்கட்டும், எங்கே இந்தியாவில் எடுக்கிற படமாக இருக்கட்டுமே அந்த ஹீரோக்கு அந்த ஸ்டாருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இது என்ன கேட்டிங்க அப்படின்னா இது கதையில், ஏன்னா நான் படம் இது வெப் சீரிஸ் கிடையாது. நம்ம அப்படியே சீசனாக எடுத்துகிட்டு கொண்டு போகிறதுக்கு நமக்கு இருக்கிறது ஒரு 2.5 மணி நேரம் அப்படின்னா நான் அந்த கேரக்டரைசேஷனுக்கு நான் அவங்களுக்கான ஸ்பேஸ் அந்த ஸ்க்ரீனில் கொடுக்கறதுக்காக எனக்கு அப்போ நான் கதையில் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆகிடுமோ அப்படிங்கிறது அந்த கன்சர்ன் தான் இப்போ இருக்கேவும்.
இப்போது அதனால தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பெரிய நீங்கள் ஸ்டார்ஸு தான் நம்பி போகாமல் அட்லீஸ்ட் ஸ்டார் இருக்கணும். அப்போனா தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் வந்து புல் பண்ண முடியும். ஐ அண்டர்ஸ்டுட் தட். பட் அதுக்காக வந்துட்டு ஸ்டோரியில் இதனால ஸ்டோரியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கோ வித் எவ்வளவோ நல்ல நல்ல ஆக்டர்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் லெட்ஸ் சி அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்மளோட கூலியோட ஃபஸ்ட்டு ரஜினி சாரோட ஒரு டைட்டில் ட்ரீசர் மாதிரி ஒன்று வந்திருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு, அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அதிலே தெரிஞ்சிருச்சு இது வந்து ஒரு கோல்டு ஸ்மக்லிங் சம்மந்தமான ஒரு இது அப்படின்னு சொல்லி அதிலே தெரிஞ்சிருச்சு. ஸோ ஐ பிலீவ் தட் இதுக்கும் வந்துட்டு மற்ற லோகேஷ் யூனிவர்ஸில் இருக்குது இல்லைங்களா, அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அதில் இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது ஃபுல்லாக பியூர்லி ட்ரக்ஸ் சம்மந்தமானதாக தான் இருக்குது. ஆனாலும் நாங்கள் விட மாட்டோம். ஏன் அப்படி சொன்னால், இப்போ வந்துட்டு அமீர் கான் இதில் வராரு, அவருக்கு கழுத்தில் வந்து இந்த டேட்டூஸ் அதெல்லாம் அப்படிலாம் இருக்குது. உடனே வந்துட்டு நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோமே, ஓகே அப்போ வந்துட்டு நமக்கு ரோலக்ஸுக்கும் வந்துட்டு இங்கே டேட்டூ இருக்குது. நான் பார்க்கும்போதே அப்படி தான் தோணுது. ஏன் அப்படின்னா நம்மளை அப்படி வச்சுட்டாங்க. சும்மா வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னால் ஒரு படமாக பார்க்க முடியல. இப்போ நார்மலாக அந்த ட்ரெய்லர் கூட இது அந்த படத்தோட கனெக்டாக இருக்குமா, இது இந்த படத்தோட கனெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு மைண்ட்லேயே தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு ரோலக்ஸுக்கும் அமீர் கானுக்கும் எதனா சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் இது கதையே போகுது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ட்ரெய்லர் வந்து ஒரு ஷார்ட் இருக்கும். அந்த ஷார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு சேரு, இந்த வயரிங் செட்டப் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஒருத்தவங்க கழுத்தில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. லைக் இது வந்துட்டு என்ன, இது டைம் ட்ராவலா இல்லை வந்துட்டு ஒருத்தங்கிட்ட வந்து உண்மை வர வைக்கிறதுக்காக அவங்கள டார்ச்சர் பண்ணுறதா இல்லை என்னன்னு தெரியல. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெய்லரில் வந்துட்டு ஐ ஹவ் சீன் ஸோ மச் ஆஃப் சிமிலாரிட்டி வித் ரஜினி சார் அண்ட் நாகார்ஜுனா சார். அந்த ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், லைக் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வாக், அந்த இது எல்லாமே 2 கேரக்டருக்கு இடையில் பயங்கர சிமிலாரிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் லெட்ஸ் சி, அதுதான் நான் சொல்கிறேன்ல, வி ஆர் நாட் கேம் டு எனி கன்க்ளூஷன். பட் ஸ்டில் அது வந்துட்டு மேபி அவங்களுக்கு எதுனா ஒரு ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ் வந்து இது மாதிரி இருக்கலாம். பட் லெட்ஸ் சி அது எப்படி போகுதுன்னு பார்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு 2 கேங்காக இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. 2 கேங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ரஜினி சார், அப்புறம் வந்துட்டு நம்ம சத்யராஜ் சார், அப்புறம் வந்துட்டு உபேந்திரா சார், இவங்கெல்லாம் ஒரு கேங்காக இருக்காங்க அப்படின்னா ஷோபின், அப்புறம் வந்துட்டு நம்ம ஷோபின் சார், அப்புறம் வந்துட்டு நம்ம நாகார்ஜுனா சார், அப்புறம் வந்துட்டு அமீர் கான் சார், இவங்க எல்லாமே ஒரு இது கேங்காக இருப்பாங்க போல். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ட்ரெய்லரில் இருந்துருக்கு. அண்ட் மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, படத்தில் வந்துட்டு கடைசியில் எனக்கு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அந்த படத்தில் அந்த மியூசிக் பார்த்திங்க அப்படின்னா, மியூசிக் வந்து என்னை கேட்டால் விக்ரம் படத்துலேயே பாதிக்கு 50% ஆஃப் தி வேலை வந்துட்டு என்னை கேட்டால் அனிருத்தோட வேலை தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு அது பிடிச்சதா பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. ஐ பர்சனலி மை ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, படம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு விக்ரம் படம் நான் பார்த்துட்டு இருக்க போய் எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் எனக்கு ஒட்டவே இல்லை சீரியஸாக. ஏன்னா ஐ எம் நாட் ரொம்ப எப்போ பார்த்தாலும் ட்ரக்கை குடிச்சு அடிச்சுட்டு இருக்குது இதில் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் லோகேஷோட படத்துக்கு நான் போகிறதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு அவரோட அந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதை ட்ரஸ்ட் பண்ணி தான் ஐ வெண்ட். ஓகே, ஆனால் அவருக்கு காமெடி வரல. ஓகே, பிகாஸ் அவர் அந்த மாதிரி ரைட்டர் கிடையாது. அவர் வந்துட்டு ஒரு சீரியஸான ஒரு ரைட்டர். சூப்பர் தான். அதுதான் அவர் எனக்கு பிடிச்சதே. ஆனால் நம்ம அவர் பேர் என்னது, நம்ம விஜய் சேதுபதி சாரை வச்சு அந்த காமெடியெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்போம். ஹார்ட் எந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம். நான் அந்த ஸ்கூலுக்கு அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறப்போ போகல, அந்த மாதிரிலாம் தேட்டரில் அங்கங்கே சிரிப்பு வந்துச்சு, சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு ரியலி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஏன்னா அது அவங்க அந்த கேரக்டரை சொல்ல வராங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஆனால் எங்கேருந்து அந்த படம் சூடு பிடிச்சிச்சு அப்படின்னா, இது உங்களுக்கு ஃபீல் ஆச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் வந்துட்டு அந்த கமல் சாரோட அந்த 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 ஒரு ஃபைட் இருக்கும் இல்லையா, அந்த நிறைய கேமராஸ் வச்சு ஒரு ஃபைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இன்டர்வல் பிளாக், நாயகன் மீண்டும் வரா, அங்கே தான் தூக்கி நின்றுச்சு. அங்கேருந்து தான் அந்த ஒரு பரபரப்பாக அப்படி போக ஆரம்பிச்சிது. அந்த மியூசிக் தான் அப்படியே கூஸ் பம்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி கமல் சாரோட அந்த இது ஆக்டிங்கும் அதுக்கப்புறம் தான் பயங்கரமாக இருந்தது. ஆனால் இந்த ட்ரெய்லரில் இதே ஏன்டா நான் எங்கே சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஸ்டில் வந்து எனக்கு இந்த ட்ரெய்லரில் வந்து மியூசிக் அந்தளவுக்கு ஒட்டாத மாதிரியாகவே இருந்தது. நல்ல ஒரு இதை போட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் லெட்ஸ் சி படத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எதுக்கு நீங்கள் மல்டிபிள் ஸ்டார் வந்துட்டு அவசியமே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில், ஏன்னா ரஜினி ஸ்டாரை விட தெர் இஸ் நோ அதர் பிக் ஸ்டார் இன் இந்தியன் சினிமா. என்னைய கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஓகே, ஈவன் எனக்கு அஜித் சார் பிடிக்கும், விஜய் சார் பிடிக்கும், பட் எனக்கு வந்துட்டு சூர்யா சார் எல்லாருமே பிடிக்கும். பட் ஸ்டில் வந்து
எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்து ஒரு இதில் பாலிவுட்டில் வந்துட்டு ஹிந்தியில் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டிருப்பாங்க. அங்கே வந்துட்டு நிறைய இது இருக்கு இல்லையா, அங்கே ஒரு யூனிவர்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு. நம்ம இந்த வார், அப்புறம் வந்துட்டு இவங்கெல்லாம் இருக்காங்களா, சல்மான் கானோட படம், இன்னொரு ஷாருக் கான், அப்புறம் இன்னொருத்தவங்களோட படங்கள்லாம் இருக்கும். அது ஒரு போலீஸ் ஸ்டோரி மாதிரி ஒரு இருக்கும். அந்த ஸ்டோரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களாம் ஒரு சைடு, அதுக்கு வந்துட்டு வில்லன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஜினி சார் அப்படின்னா பயங்கர கிளாப்ஸ் இருக்கும். அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ணுறவர் ஒன்று சொல்லுவார். அப்புறம் அவங்க எப்படி தான் வின் பண்ணுவாங்க, they need another ரஜினி டு பீட் ஹிம். ஸோ திஸ் இஸ் ஹவ். அதனால தான் நான் சொல்கிறேன், இவ்வளோ பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பாதிக்கு அப்புறம் அந்த ரஜினி ஸ்டாரோட ஒரு டயலாக் வரும் இல்லையா, அந்த உனக்கு வேணும் அப்படின்னா அவள் வந்துட்டு உனக்கு அப்பாவாக இருக்கலாம், எனக்கு அவள் வந்து நண்பன் அப்படி சொல்லுவார் இல்லையா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக போகுது. ஓகே. அண்ட் கடைசியில் போய் அந்த அவருக்கே இருக்கிற ஒரு பாணி இருக்கு இல்லையா, அந்த லைட்டாக அந்த ஒரு காமெடி சேர்ந்த ஒரு ஆக்டிங் இருக்கும். ஸோ அந்த இது வந்து அங்கே தான் ஒரு ஜாலியாக இருக்குது. ஸோ படம்னு சொன்னால் எல்லாமே இருக்கணும் இல்லை, லைக் வந்துட்டு ஜாலியாக இருக்கணும், இதாக இருக்கணும், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க வந்துட்டு ரஜினி சார் வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மரே இல்லை அப்படின்னா, என்னைய கேட்டால் அவரை மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் இல்லைமே நான். ஓகே. ஸோ வந்து ஆக்டிங்லாம் கிடையாது, அவர் சும்மா ஜஸ்ட் இப்படி சொல்லுவார், ஏய் அடுறா ஓடுறா புடுறா அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனால் இல்லை, அவர் வந்து செம்மையான ஒரு என்டர்டெய்னர் என்னை கேட்டால். ஓகே. ஸோ அதுதான் அந்த ஸ்பேஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு இது வந்து ரஜினி சாருக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கோ படம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஐ பர்சனலி ஃபீல் தட் படத்தில் நிறைய ஸ்பேஸ் வந்துட்டு ரஜினி சாருக்கு இருந்துச்சுனாவே படம் வந்துட்டு ஓரளவுக்கு போயிடும் அப்படி தான் நான் சொல்லுவேன். பட் ஏன் அப்படின்னா ரஜினி சார் வந்து முன்னாடி இப்படி சொல்லியிருப்பார், ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் இல்லையா, அது என்ன படத்தில் சொல்லியிருப்பார், பாஷாவா இல்லை அருணாச்சலமா, பாஷா, எஸ் பாஷாவில் சொல்லியிருப்பார்ல ஒரு டயலாக் இருக்குல்ல, நான் வந்து இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன், இதை கேட்டு வேலை செய்வேன் அப்படி சொல்லுவார் இல்லையா. என்ன கேட்டால் ரீசெண்ட் டைம்ஸில் தலைவர் வந்து கதை கேட்டு படம் பண்ணுறாரான்னு தெரியல, சாரி. ஏன் அப்படின்னா பயங்கரமான ஒரு ஹிட்டு, இந்த சிவாஜி அந்த மாதிரி ஒரு மாஸ் கமர்ஷியல் படமே பெருசாக அவருக்கு ஒட்டல இல்லை. ரஞ்சித் சாரோட ஃபிலிம் மேக்கிங் டிஃப்ரெண்ட். எனக்கு அவங்க ரெண்டு பேருக்கு பெருசாக ஒட்டல. இந்த கபாலியில் வந்துட்டு அந்த ஒரு டயலாகாகவே தலைவர் அந்த படத்துக்கு ஓகே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கதை நல்ல கதை தான், பட் இவ்வளோ பெரிய ஸ்டார் பண்ணும்போது பட் அது ரஜினி படம் மாதிரியாவே இல்லை இல்லையா, ரஜினி சாரோட படம் மாதிரியாவே இல்லை. அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துட்டு பேக் டு பேக் வந்துட்டு காலா அது எதுவுமே பெருசாக வந்து ஒட்டாமல் இருந்த ஒரு சுச்சுவேஷனில் அதுக்கப்புறம் பேட்டு அப்படி சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த படம் வரும்போது எனக்கு ஸ்டில் ஐ ரிமெம்பர் தட் ஸோ மெனி மீம்ஸ் ஆர் கேம் லைக் எவ்வளோ நாள் ஆச்சு. அந்த அண்ணாமலை படத்தில் வந்துட்டு மனோரமா சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளோ நாள் ஆச்சு அண்ணாமலை எப்படி பார்த்து அப்படி சொன்ன மாதிரி அதில் வந்து அதை போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும். எவ்வளோ நாள் ஆச்சு அண்ணாமலை ஒன்று எப்படி பார்த்து, அந்த ரஜித் பாய் கூடலாம் சேராத அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அவருக்கு வந்து இந்த மாஸ் கமர்ஷியலாக இருக்கிறது தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவருக்கு ஒட்டா அந்த மாஸ் அப்படி இருக்கிறது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். அண்டு படத்தை இந்த ட்ரெய்லரோட எண்டில் பார்த்திங்க அப்படின்னா தெர் இஸ் ஒன் ஷார்ட் லைக் வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் போகிற மாதிரி இந்த நெகட்டிவ் ஷேடில் ஒன்று இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக் ஃப்ளாஷ்பேக் அப்படி இப்படி சொல்லி எதுனா கதையை கொடுத்துடாதீங்க. லைக் நீங்கள் இதுக்கு சொன்னீங்களே, அது பேர் என்னது, நம்ம லியோ படத்துக்கு சொன்னீங்க இல்லையா, விஜய் சாரோட படத்தில் ஃபேக் ஒரு ஃப்ளாஷ்பேக், நான் சொன்னதுனால தானே அப்படி, நீ சொன்னதுனால தான் அப்படி, மன்சூர் அலிகான் சொல்ல வேறு யாராவது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ட்ரெய்லரில் என்ன காட்டுறீங்களோ அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா படம் ஓடிடும், நல்லாவே ஓடிடும் நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா இருக்கிற எல்லாருமே பர்ஃபார்மர்ஸ். ஓகே. ஸோ அவங்கவுங்களுக்கான ஸ்பேஸில் அவங்களுக்கான கேரக்டரைசேஷன் மட்டும் கரெக்டாக போய் ஒட்டிச்சு அப்படின்னா படம் ஹிட்டு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் லெட்ஸ் see எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் சரியாக சொல்லியிருக்கணும், இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச்.